அப்பமார் இருப்பீங்க, உங்களுக்கு பேர புள்ளகள் இருக்கும், வாப்பமார் இருப்பீங்க. இப்பயும் உங்களோட புள்ள நீங்க சொல்றத கேட்கிற உங்களோட கொண்ட்ரோலுக்குள்ள இருப்பான். காலத்தை தவறவிடவான புள்ளகளுக்கு தொழுகையை இறைவனுக்காக தொழுகிறதுக்கு பழக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். முதலாவது அந்த வாப்பா எப்படி புள்ளையோட பேசி தொழுகைய ஏவினாரு, எப்படி பேசினாரு. முதலாவது தொழுடாண்டா தொழமாட்டான், தொழுடா தோலை உரிப்பேன்டா தொழமாட்டான், தொழுடா முஅல்லிம்ட்ட மாட்டி கொடுப்பேன்டா தொழமாட்டான். அதெல்லாம் முறை. முதலாவது குர்ஆன் சொல்லுது, புள்ளகளோட இரக்கமாக பேசுங்க. வாடா போடா வானம், மாடு எருமை மிருகங்களுடைய பெயர்களை பாவிக்க வானம், தோது சரிவர மாட்டாய் என்று பாவிக்க வானம். குர்ஆன் சொல்லுது புள்ளகளோட யா புனைய என் அருமை மகனே இரக்கமா பேசுங்க, இரக்கமா பேசுங்க. அகிமிஸ்ஸலா. நீங்க சும்மா யோசிங்களே, உங்களோட 7 வயசு 8 வயசு மகனை கூப்பிட்டு உட்கார வச்சு தலைய தடாவி, என் அருமை மகனே நீ தொழுதாத்தான் வாப்பா உண்ட வாப்பாட வாழ்க்கையில பரக்கத்திருக்கும், நீ தொழுதாத்தான் வாப்பா உண்ட உம்மா கஷ்டப்படாம வாழுவா, நீ தொழுதாத்தான் வாப்பா ஸ்கூல்ல நீ முதலாவது வருவாய், நீ தொழுதாத்தான் வாப்பா அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். என் அருமை மகனே நீ தொழு வாப்பான்னு சொன்னா அந்த 7 வயசு 8 வயசு பாவம் அறியாத புள்ள செய்யுமா செய்யாதா? தொழுவானவன் தொழுவான்.